காலை வணக்கம். 2வது நாளுக்கு கிளம்பியாச்சு. 2வது நாள் சுற்றி பார்க்குறதுக்கு ஹோட்டல்லேருந்து கிளம்பிகிட்டு இருக்கோம். இப்போ தான் பார்த்துக்கிடுங்க. இதுதான் ஹோட்டல் வந்து இதான் சாப்பிட்டுருக்காங்க. 2வது நாள் காலையில் இதெல்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். என்னங்கிறது எல்லோரும் சேர்ந்து பஸ்ஸில் ஏறி அப்படியே பீச்சு தான் சுற்றி பார்க்குற மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம். இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற விடுதி ஹோட்டல். பாருங்கள் அங்கே கொஞ்சம் பேர் சாப்பிட்டுருக்காங்க, கிளம்பிகிட்டு இருக்காங்க. சரி, அடுத்ததை பார்ப்போம். கரும்புலிகள் வெடிவெடித்து முற்றுகையை சிதறடித்த பெருமரவர் பொங்கு தமிழ் உலகத்தார்கள் போற்றுகின்ற புலி தலைவர். எம் தலைவர் சாகவில்லை எங்கும் நின்னியாழ நேரமில்லை வீரப்படை எடுக்க எல்லாத்தையும் எடுக்க. கடை எல்லாரும் வந்தால் இப்போ தான் வந்துட்டு இருக்காங்க. கடற்கரைக்கு வந்தாச்சு. ஆமாம், வீடியோ எல்லாரும் கடற்கரைக்கு போகிறோம். இது நம்ம வண்டியா? உள்ள போய் பர்ச்சேஸ் நடக்கு. வாங்க என்ன வேணும் வாங்க. கடை உள்ள பாருங்க, என்னென்ன சில இதெல்லாம் இருக்குது. நல்லா இருக்குது. எல்லாமே வச்சுருக்காங்க. சிலை, புத்தர் சிலை, அந்த சிலை எல்லாம் இருக்குது. நல்லா இருக்குது. நீ கூடுதியா? வாங்கி அம்மாட்ட சொல்லி வாங்க. எங்க எல்லாரும் போயிட்டா நினைக்கங்க. வாங்க கடற்குள்ளே போயிட்டு இருக்காங்க எல்லாரும். பாத்துக்க ஒன்று பார்க்குள்ள ஒன்று தான். பார்க்குள்ளே நல்லா கோவா பார். கோவா மார்க்கெட் கடற்கரைக்குள்ள போகிறோம். நீ போகக்கூட, பாப்பா வந்துட்டு தான் இருக்க. நீ போ. கடற்கரைக்குள்ளே குளிக்க போகிறோம். இது ஒரு கடற்கரை பக்கத்தில் ஒரு மார்க்கெட். இங்கே ஒரு கடை இருக்குது.
ஆமாம் நேராக தான் போச்சு. ஆமாம் இது எல்லாம் கடைகள் நிறைய இருக்குது. விலைவாசிலாம் எல்லாம் அதிகமாக இருந்த மாதிரி தெரியுது. சின்ன சின்ன பொருட்கள்லாம் நிறைய விலை சொல்கிறாங்க. கடற்கரைக்கு போயிட்டுருக்கோம். கோவா கடற்கரை. கடைகள் நிறைய இருக்குது. கடற்கரை வாரத்தில் நிறைய கடைகள் வச்சுருக்காங்க. அப்படியே கடற்கரை அப்படி சுற்றி கடற்கரைக்கு போகிற வழி போயிட்டே இருக்கும். பாருங்கள், கிட்ட நெருங்கிட்டோம். கடற்கரை கிட்ட வந்துட்டு இருக்கோம். இப்போ நெருங்கிடும் கடலில். கடல் வரப்போகுது பாருங்கள். கிட்ட வந்தாச்சு, வந்துடப்போகுது. வரப்போகுது கடல் வந்துருச்சு. கடற்கரை ஒட்டியும் காரு கொண்டு விட்ருக்காங்க நிறைய பேர். அங்கே ஒரு சிவாஜி சிலை இருக்குது. ஒரு சிவாஜி சிலை. கோவாவில் நிறைய இடங்களில் சிவாஜி சிலையை வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். இது மராத்திய அரசின் கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தான் அதிகமான இடங்களில் சிவாஜி சிலைகள்லாம் இருக்குது. கடற்கரை வந்தாச்சு உள்ள. இதுதான் கடல். நிறைய உள்ள நான் போட்டிங் போகிறாங்க பாருங்கள். கீழே கொஞ்சம் ஏதாவது தாழ்வாக இருக்குது இந்த பகுதி. அங்கே இருக்குது பாருங்கள், தாழ்வாக இருக்குது. நிறைய போட்டிங்லாம் போகிறாங்க. இதை எப்படி இறங்கி போகணுன்னு தெரியல. இவங்க தான் பார்க்கணும் கீழே எப்படி போகிறாங்கன்னு. நம்ம கூட வந்தவங்க தான் நாங்கள் நிற்கிறாங்க. தான் இந்த கடற்கரை. இது நிறைய உள்ள எவ்வளோ எல்லாம் சுற்றி வராங்க. அதில் இன்னும் தெரியல, நமக்கு ஒன்றும் தெரியல. புதுசாக வந்துருக்கிறதுனால நான் இது 2வது முறை வந்திருக்கேன். பாரு ஏழ்னிங்க பாரு, ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கப்பா. கடற்கரைக்குள்ளே வந்துட்டுருக்கோம். போகிற வழி இது ஒரு நல்லா இறங்கிக்கிற போனோம். நல்லா பச்சைன்னு இருக்குது பாருங்கள். கடற்கரை ஓரத்தில் எவ்வளோ மக்கள் கடற்கரை உள்ள போட்டிங்கிட்டிங்கன்னா போகுது. ஒரு ஐஸ் ஒன்று இன்னைக்கு. கடற்கரை உள்ள அந்த கடலுக்கு உள்ளே வந்தாச்சு. கடல் அதான் நிற்க. கடல் கோவா கடற்கரை.
நல்லா இருக்கு, காத்தோட்டமாக இருக்குது, நல்லா இருக்குது பாருங்கள். உட்காருங்க அதை. கடற்கரை உள்ள கடற்கரையிலேயே எல்லாம் அப்படியே இருக்காங்க பாருங்கள். நல்லா உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, தண்ணி அடிச்சுக்கிட்டு அப்படியே. நீ பாரு, நம்ம புக்கிங் பண்ண போகிறேன் இப்போ. அப்படியா 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 புக்கிங் ஆஃபீஸ் உள்ள போட்டிங் போகிறது, டேரிஃப் போகிறது. இது எங்கே போகிறது? वाटर स्पोर्ट्स पैकेज है। एक मिनट देख के आता है। 1 person per person per person के लिए वाटर स्पोर्ट्स पैकेज per person जेट स्की। கடற்கரை பாருங்க, நல்லா இருக்கு, நல்லா சுற்றி பாருங்க. பாருங்க எங்க இருக்காங்க? இந்த இருக்காங்களோ? சரி நீங்க போங்க. என் மகா உள்ள போறா போய்க்க. எல்லாம் இடத்துல கூட வந்து அவளுக்கெல்லாம் குளிச்சுட்டு கிடக்குண்ணா. கோவா ஒரு ஹோட்டல் பாருங்க, எல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது. ஸ்விம்மிங் பூல்லேருந்து எல்லாம் இருக்குது. கோவா சுற்றி பார்க்க வந்தோம், பார்த்துடுங்க. இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து கோகோ பீச்சுக்கு வந்திருக்கோம். கோவாவில் வந்து கோகோ பீச்சுன்னு ஒரு பீச் இருக்குது, அந்த பீச்சுக்கு வந்திருக்கோம். அந்த பீச்சில் பாருங்கள் எல்லாம் இருக்குது, கார் பார்க்கிங் இருக்குது. இது வந்து முதல்ல சாரை கடை தான் இருக்குது பாருங்கள், உள்ளே வந்தவுடனே சாரை கடை தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்கிங்கு. உள்ளே வந்தவுடனே பிறகு இது என்ன அங்கே இருக்குது, இந்த போட்டிங் போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கிறது, போட்டிங் போகிற டிக்கெட் கவுண்ட்ரு. கோகோ பீச்சுக்குள்ள டிக்கெட் கவுண்ட்ரு. இதில் தான் டால்ஃபின்லாம் இருக்கும் நினைக்கிறேன். ஒரு ஆளுக்கு 300 ரூபா. உள்ளே போயிட்டு வர்றதுக்கு ஒரு ஆளுக்கு 300 ரூபா கோகோ பீச். அதுக்கு அடுத்தால இங்கேயும் ஒரு பார் தான் இருக்குது. இது ஒரு பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் போட்டுருக்கு. இது வந்து கடற்கரை ஓரத்தில் உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்க பாருங்கள். இது ஒரு பார் உள்ள கடற்கரை ஓரத்தில் நல்லா தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க. இதில் ஒரு தீவு. இது அங்கேருந்து ஏற்கனவே காட்டியிருக்கேன் நினைக்கும். இது ஃபுல்லாக போட்டிங்.
கடற்கரை ஓரத்தில் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா இருக்காங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கொக்கோ பீச் ஓரத்தில் காடாக இருக்குது, பூரா கடைகளாக இருக்குது. கொக்கோ பீச் போட்டிங் உள்ளே போகிறதுக்கு டால்ஃபின்லாம் பார்க்க போவாங்கன்னு நினைக்கிறேன். கொக்கோ பீச் கடற்கரை நல்லா இருக்குது. கோவா இது 2வது முறை வந்திருக்கேன், அது நல்லா இருக்குது. இங்கே ஒரு தீவு மாதிரி ஒரு இடம் இருக்குது, பாருங்கள் பூரா போட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் டால்ஃபின் பார்க்க போவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கமும் ஒரு தீவு மாதிரி இருக்குது, பாருங்கள் நல்லா இருக்குது. இது ஒரு தீவு, நல்லா தென்னை மரம் அது இதெல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது. அதிகமாக இந்த பக்கத்தில் இருந்து எல்லாம் போட்டிங் தான் போகிறாங்க, உள்ள கடல் உள்ள என்ன போகிறாங்களா போட்டிங், அதெல்லாம் உள்ள போட்டிங் போகிறாங்க. அது வந்து நல்ல கடைகளாக இருக்குது இந்த பக்கம் எல்லாம். பாருங்கள் நல்லா இருக்குது. கோவா சுற்றி பார்க்க வரணும்னா வாங்க, வந்து பார்த்து போங்க. இது உள்ள ஒரு சின்ன சேப்பல் இருக்குது, சர்ச்சு, சின்ன சர்ச்சு கடற்கரை ஓரத்தில் ஒரு சின்ன சேப்பல் ஒன்று பண்ணிக்கிட்டாங்க. கடற்கரை நோக்கி வச்சுருக்காங்க. சின்ன சேப்பல் தான், ரொம்ப பெருசு இல்லை. கல்லறைக்கு வந்திருக்கோம், ஒரு கல்லறைக்கு. கோவிலை சுற்றி பார்க்க வரும்போது ஒரு கல்லறை பார்த்துடுங்க. கலர் ஒவ்வொரு கலரையாக ஒரு மலை மாதிரி இருக்குது, அந்த மலைக்கு மேலே ஒரு கலர். மக்களுடைய மனிதன் வாழ்ந்து அவன் மறைஞ்சு அவன் ஒரு அந்த உடல் அடக்கப்பட்ட செய்யப்பட்ட இடம். அது எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த உடல் அடக்கப்பட்ட இடம் இது, அது ஒரு தவறான இடம் கிடையாது. நம்மளுடைய சரீரம் உடல் அடக்கப்பட்ட இடம் பார்த்துடுங்க. இதுதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். ஒவ்வொரு மதம் சார்ந்தவங்களுக்கு ஒவ்வொரு நம்பிக்கை. கலரை நம்ம உடலும் கடைசியாக இங்கே தான் வரும். என்னுடைய உடலும்